இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு உங்களுக்கான ஆண்டவருடைய வார்த்தை நாகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக நாட்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நெருக்கி கொண்டே இருக்கிறதா? அது உங்கள் கழுத்து மேல் வைக்கப்பட்ட நுகம் போல உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். அது பலவீனமா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூட இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த பிரச்சனையில் இருந்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவேன். அந்த நுகத்தை நான் அவர்கள் மேல் இருந்து எடுத்து போடுவேன், அந்த கட்டுகளை அறுக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை போல் அதிலிருந்து வெளியே வரவே முடியாதபடிக்கு அநேக நாட்களை உங்களை நெருக்கி கொண்டே இருக்கிறதா? என் சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்தால் போதும், இன்றைக்கே நீங்கள் விடுதலையை பெற முடியும். கர்த்தர் அந்த நுகத்தை இன்றைக்கு எடுத்து போட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அந்த பிரச்சனையில் இருந்து இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? மகிமை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் அநேக நாட்களாய் நெருக்கி கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கி ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு ஒரு அதிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை தந்து நீர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளையில கூட அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால, அந்த நுகங்கள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்படியாய் நீர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.